ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் அப்படின்ற 11th எக்கனாமிக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள் பார்க்க போறோங்க. ஸோ ரெடியா பாருங்க எல்லாருமே. இந்த 50 கேள்விகள்லையும் கண்டிப்பா எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ என்னன்னா லைன் பை லைன் படிச்சவங்க 50 அவுட் ஆஃப் 50 எடுப்பீங்க. ஏன்னா இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ் கூட தான் லிங்க் பண்ணவே கிடையாது. புக்ல இருந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எதுவும் படிச்சிங்கன்னா நீங்க தான் டாப் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்கனாமிக்ஸ் இது வரைக்கும் வராதுன்னு எல்லாருமே கேட்டுக்கங்க. இந்த கொஸ்டின் அனலைஸ்க்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். ரெடினா ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க பார்க்கலாம் எல்லாருமே. கமான் காய்ஸ், ஒரு எனர்ஜியா அவ்வளவுதான். கமான் கமான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? கேள்வி எண் 1, பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆன்சர் நீங்களே பண்ணிக்கலாம். கலப்பு பொருளாதாரம் சொல்லியிருக்காங்க. கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் கட்டுமா. ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். ஆன்சர் ஏங்க என்ன சார்? அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது கிடையவே கிடையாது. அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது, அதுவும் கிடையாது. அப்ப என்னன்னா கலப்பு பொருளாதாரம் மட்டும்தான் ரைட், சரிங்களா? இங்க இலக்குன்றது எதுவுமே கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்போ என்ன பண்ணுங்க, இது ஃபர்ஸ்ட் ஒனுக்கு தெரிஞ்சுக்க. அப்ப இந்தியா கலப்பு பொருளாதாரம்னா பிரைவேட் செக்டாரும் பப்ளிக் செக்டாரும் சேர்ந்து இயங்கிறது தான் என்ன சொல்றேன் நானு, கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோங்க. அப்ப இந்தியா எந்த பொருளாதார முறையை பின்பற்றுகிறது? கலப்பு பொருளாதார முறையை பின்பற்றுகிறது. செகண்ட் கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ் வித் எக்கனாமி. ஜிடிபி தரவரிசையில் சரியானதை தேர்வு செய். பாருங்க, புக் டேட்டா வைக்க கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா வைக்கணும். யார் கரெக்டா ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். ஸ்பீடா பத்தல, இந்த ஸ்பீடு இன்டர்நெட் இருக்கிற ஸ்பீடா வச்சுக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜிபிஏ சேவ் பண்ணி வச்சுங்க நீ வர லைவ் டெஸ்ட்ல. அவ்வளவுதாங்க. சூப்பருங்க சூப்பருங்க. குட் குட் குட். அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ஜெர்மனி, இந்தியா, பிரான்ஸ். ஸோ பிரான்ஸ் தள்ளி வந்துட்டோம். ஓகேங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டா நோட் பண்ணி வைங்க போதும். ஏன்னா ஜிடிபியில் நம்ம எத்தனை இருக்கோம்? 5th பிளேஸ்ல இருக்கோம். 4th, 3rd, 2nd, 1st. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸ்க்கு முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்குன்றது தெரிஞ்சுங்க. 5வது இடத்தில் உள்ளோம். அடுத்தது, டாக்டர் BR அம்பேத்கர் பற்றி கூற்றுகளில் கருத்தில் கொள்க. ஸோ ஃபுல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. இதுக்கு மட்டும் நான் 10 seconds டைம் தரேன் உங்களுக்காக. ஸோ என்ன கேட்டிருக்கோம்? தவறானதுன்னு கேட்டிருக்கோம். புரியுதுங்களா? இங்க என்ன கேட்டிருக்கோம்? அம்பேத்கர் கூற்றுகளில் தவறானதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். ஸோ 2 மட்டும் 3 மற்றும் 1 2 மேற்கண்டது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதான் மேற்கண்டது எதுவும் இல்லை. ஏன்னா எல்லாருமே அம்பேத்கர் பத்தி தான். சமதர்மவாதி, சமத்துவ அளிக்கப்பட வேண்டும் என்று வற்புறுத்தியவர் அவர் தான். அனைத்து முக்கிய தொழில்களையும் நாட்டுடைமை ஆக்க வேண்டும், நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்று கூட்டு வேளாண்மையை நடத்தப்பட வேண்டும் வற்புறுத்தியவரும் இவர் தான். ஒவ்வொரு குடிமகனுக்கும் கட்டாய காப்பீடு அளிக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு வாதிட்டவரும் இவர் தான். காப்பீட்டு வணிகத்தை தனியார் மயமாக்குவதை என்ன பண்றாரு? 1 செகண்ட், ஒரே நிமிஷம். காப்பீட்டு அந்த வருமானத்தை தனியார் மயமாக்குவதை, அந்த ஒரு வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமா, காப்பீடு மையமாக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா இவர் தாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மேற்கண்டது எதுவுமே இல்லை அப்படின்றது ஆன்சருங்க. அடுத்தது பொறுத்துக, கரெக்டா பார்த்து பொறுத்துங்க. பாக்சைட் எங்க அதிகமாக இருக்குது? மேக்னசைட் தாது, தங்க வயல், அதிக அளவு நிலக்கரி. ஈஸியா மேட்ச் பண்ணல நேரத்துல மேட்ச் பண்ணிட்டு இருக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, பாக்சைட் ரேச்சூர், மேக்னசைட் தாது கர்நாடகாவின் மேற்கு கடற்கரை, தங்க வயல் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஓ சாரிங்க தப்பா போட்டிருக்கேன்.
இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தங்க வயல் தான் ராயச்சூர் வரும். எஸ். பாருங்க பாக்சைட் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் வரும். கரெக்ட். மேக்னசைட் தாது தான் வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவின் மேற்கு கடற்கரை. தங்க வயல் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ ராயச்சூர் வருங்க. அதிக அளவு நிலக்கரி ஜார்க்கண்ட் வருங்க. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க 2 3 4 1 எங்க இருக்கு பாருங்க. 2 3 4 1 ஆன்சர் டி. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க இதுதான் ட்ரை பண்ணணும். இது ட்ரை பண்ண முடியாது, ரொம்ப டஃபா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், உள்ள போயிட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிடலாம். அதுக்கும் கொஸ்டின் இருக்கு, பார்த்துடலாம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மிக குறைவான பாலின விகிதம் பெற்ற மாநிலம் எது? மிக குறைவான பாலினம் பெற்ற மாநிலம் கேட்டிருக்குங்க. ஈஸியா போட்டுடலாமே. ஏஸ்ங்க, ஹரியானா மாநிலம் தான் மிக குறைவான பாலின விகிதம் பெற்றிருக்காங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 877 ஃபீமேல்ஸ் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க 877 பாக்ஸ் பண்ணி வைங்க. 2011 கணக்கெடுப்பின் படி ஹரியானா தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 6வது கேள்வி. எழுத்தறிவு அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்துக 2011. இது கொஞ்சம் ஈஸி தான், தப்பு பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி ஃபர்ஸ்டும் லாஸ்டும் தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. எலிமினேஷன் மெத்தட் சொல்லித்தரேன் இதுல. ஸ்பீடா குட் பறக்குதுங்க, அனல் பறக்குது. இன்னைக்கு என்னன்னு தெரியல. ஓகே சூப்பர். பாருங்க கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருப்பாங்க, லாஸ்ட் பிளேஸ்ல பீகார் இருப்பாங்க. அப்போ 4th ஒன் போடலாம். ஐயா இங்க பாருங்க, அப்போ ஏ எலிமினேஷன் டி எலிமினேஷன். நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பியும் சியும் இருக்கு. என்ன சார் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அடுத்தது பார்த்தா நம்ம தமிழ்நாடு தான் இங்க. அடுத்தது தமிழ்நாடோ இல்லைன்னா கோவாவோ இருக்கும். கோவா சின்ன ஸ்டேட், தமிழ்நாடு கொஞ்சம் பெரிய ஸ்டேட். கல்வி அறிவுல நம்ம கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அப்போ 3rd நம்ம 4th செகண்ட் இவங்க. இப்ப பாருங்க 3 2 1 4 எங்க இருக்கு பாருங்க. 3 2 1 4 ஆன்சர் சி தான் ஆன்சர். ரைட்டுங்க. அப்ப பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணிடணும். கால வரிசைப்படுத்துகின்றது எவ்ரி கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் இருக்கும். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஜே.சி. குமாரப்பா இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என்று அங்கீகரிக்கப்பட்டார். குமாரப்பா இந்திய திட்டக்குழு மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் மூலம் வேளாண்மை கிராம முன்னேற்றத்துக்கான கொள்கைகளை பங்களித்தார். முதல்ல போட்டுக்கணும் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. பசுமை புரட்சியின் தந்தை யாரு? எம்.எஸ். சுவாமிநாதன். இவர் கிடையாதுங்க. யாருங்க? எம்.எஸ். சுவாமிநாதன். அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா கூற்று ஏ தவறு, ஆன காரணம் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆர் ஏ மட்டும் முடிச்சாச்சு இங்க. காரணம் கிடையாது, ஆர் சரி. அடுத்தது பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. அமர்த்தியா சென் 1988 பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு பெற்றார். பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு வென்ற முதல் இந்தியர் இவராவார். தவறானது எதுன்னு கேட்டிருக்கேன். கமான் கைஸ், கமான். சேலஞ்ச் பண்ணிக்கலாமா நம்ம? ஒரு கொஸ்டினுக்கு டீ காஃபி ட்ரீட்டி ஆஃப் டீ போட்டுடலாமா? குட். இங்க 1998 88 கிடையாது. அப்போ ஏ மட்டும் தான் தவறு. அப்ப சரின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் சரின்னு வந்திருக்கும். அப்போ கீழே பாக்குறப்போ சரியா தவறான்றது தெளிவா பாக்குறோம். நம்ம என்ன பண்றோம், படிக்கிறப்பவே இப்படி பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அப்படி காதுல வாங்கினாலே ஈஸியா அட்டன் பண்ணிடலான்றது சொல்றேன். நேருவின் கருத்துப்படி திட்டமிடல் என்பது என்ன? தொழில்மயமாதல், தற்சார்புடைமை, சுய வளர்ச்சியை முடக்கிவிடல், சேவையை சார்ந்தது. ஆன்சர் குட். சேவையை சார்ந்ததெல்லாம் கிடையாதுங்க. தொழில்மயமாதல், தற்சார்பு, சுயசார்பு, வளர்ச்சியை முடக்கிவிடல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 1 2 3 தான் ஆன்சர். ரைட். மக்கள் தொகை அடர்த்தி என்பது டெஃபினேஷன் கேட்டிருக்குங்க. யார் கரெக்டா பண்றாங்க? கரெக்டா இருக்கணும் அந்த வகுத்தல்ன்றது. அவ்வளவுதாங்க. சி ஆன்சர். மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு. இங்க நிலத்தின் அளவு மக்கள் தொகை கொடுத்துருக்கோம். அப்படி வரக்கூடாது. ஃபார்முலானா A+B னா A+B தான். சரிங்களா? B+A வரக்கூடாது.
ஃபார்முலால சொல்றேன், நம்ம எப்படி வேணுமா போடலாம். பட் அப்பனா மக்கள் தொகை டிவைடட் பை குறிப்பிட்ட நில அளவு. அப்போ மக்கள் தொகை இடத்தின் முதன்மை மாநிலம் யாருன்னா பீகார் அப்படின்றது உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடணும். இந்திய பொருளாதாரத்தின் பலங்கள் என்ற தலைப்பில் பொருந்தாத வாக்கியத்தை தேர்ந்தெடு. கேள்வி ட்விஸ்டடா இருக்கும் கொஞ்சம். பாருங்களேன், இந்தியா பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரம், இது பொருந்தும். தொழில்துறை முக்கிய பங்கு, வெயிட் பண்ணுவோம். வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது, வெயிட் பண்ணுவோம். வேகமாக வளரும் சேவைத்துறை, வெயிட் பண்ணுவோம். பொருந்தாதது எல்லாமே பொருந்துற மாதிரி இருக்கே ஐயா அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி வரும். புக்ல எல்லாமே தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறதுலாம் கிடையாது, சேவைத்துறை தான் அதிகமா பங்கு வகிக்கிறது. புரியுதுங்களா? தொழில்துறைன்றது பங்கு வகிக்கும், ஃபிளக்சுவேஷன்ல இருக்கும், ஸ்டாண்டர்டா இருக்காது. வளர்ந்துச்சுன்னா வளர்ந்துட்டே வரணும். ஓகேங்களா? அப்போ எக்கனாமிக்ஸ்ல பாசிட்டிவ் பிளஸ் நெகட்டிவ் வேவ்னு ஒண்ணு இருக்குங்க. எப்பவுமே சரி பாத்துங்க, பாசிட்டிவ்லயும் தப்பு இருக்கும், நெகட்டிவ் வேவ்லயும் தப்பு இருக்கும். இந்த பாருங்க, தொழில்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னா அது உண்மைதான். ஆனா பொருளாதாரத்தின் பலங்கள்ல இது முக்கியத்துவம் கிடையாது அப்படின்றத ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் 12th கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவைகள் காண்க. சோ ஆஸ் யூசுவல் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தெரியும் சார், இந்தியா பொருளாதாரம் ஒரு கலப்பு பொருளாதாரத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்க என்ன தப்புன்றது சொல்றேன் பாருங்க. முக்கியமான அடிப்படை கனரக தொழில்கள் தனியார் துறையால் நிர்வகிக்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாது. யாரு? பப்ளிக் செக்டார், பொதுத்துறையால் தான் என்ன பண்றாங்க, நிர்வகிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. கலப்பு பொருளாதாரத்தின் மீது தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து செயல்படுதல். நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம்ல, இந்த கொஸ்டினே ஒரு கொஸ்டின் 2019ல ஃப்ரேம் பண்ணிருக்காங்கப்பா. சோ அப்போ இந்தியா பொருளாதார கலப்பு பொருளாதாரம்ன்றது மனப்பாடம் ஆயிட்டு இருக்கணும் இந்த இடத்துல. அப்ப ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 எலிமினேஷன் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைச்சது? 1, 3, 4 கிடைச்சதா பாருங்க. எலிமினேஷன்ல ஈஸியா இருக்கும் பாருங்க இது. அப்போ கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ்ங்க இது. அடுத்தது 13th கொஸ்டின். டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்திய பொருளாதார பிரச்சனைகள் இதன் அடிப்படையில் ஆராய்கிறார். கீழே இருக்கிறது எதுல ஆராய்கிறார்? அவ்வளவுதான். எல்லாமே இவரோட இதுதான். ஆனா இது எல்லாத்துலயுமே என்ன பண்றாரு? பொருளாதார பிரச்சனைகளை சொல்றாரு. அது ரூபாயின் பிரச்சனைகள் மற்றும் சிக்கல்களுக்கு பாத்தீங்களா, இதுதான் RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. சோ இந்த கொஸ்டினோட ரிஃப்ளெக்ஷன் பின்னாடி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கங்க. சோ மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு பற்றி சரியானவற்றை காண்க. சின்ன பாக்ஸ்ல இருந்துச்சு அந்த கொஸ்டினை நான் எடுத்து என்ன பண்ணேன், என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி ஆன்சர் பண்றீங்கன்னு பாக்கலாம். சார் நான் கேட்டிருக்கிறதுக்கு சரியான பதில் இங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே சரி இருக்க மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 1972 பாருங்க, முடிஞ்சிச்சு. ஜப்பான் நாட்டு கிடையாது, எந்த நாட்டு? பூட்டான் நாட்டு அரசர். ஓகேங்களா? பூட்டான் நாட்டு அரசர், முடிஞ்சிச்சு. நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இது 4 குறியீடுகளை கொண்டதுதான் சொல்லுவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 3 மட்டும் தான் ஆன்சர் ரைட். அப்ப ஆன்சர் 3 போட்டவங்க எல்லாருமே மார்க் பக்கத்துல போட்டுக்குங்கப்பா. ட்ரீட்டி ஆஃப் டீ நான் என்னன்னு சொல்லிடுறேன். சாரி, அது ஒண்ணு இல்லைங்க, இன்டர்நெட் ஆன்ல இருக்கும்போ அது பிரச்சனை வரும். ஓகே, சரியானதை தேர்ந்தெடு. வள்ளுவரின் பொருளாதார கருத்துக்கள் திருக்குறளில் 2ஆம் பகுதியான அறத்துப்பாலில் மிகுதியாக காணப்படுகிறது. வள்ளுவர் மழைதான் பொருளாதார வாழ்வின் அடிப்படை வாக்குவாதமாக அடிப்படையை உருவாக்குவதாக நம்பினார். சோ அந்த டாபிக்ல இந்திய பொருளாதாரத்தை 2ஆ பிரிச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அறத்துப்பால் வராது, என்னங்க பொருட்பால் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ அப்போ என்ன பண்ணிடலாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேஷன். அப்ப சரியானதுன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் மட்டும்தான். மழை தாங்க எல்லாமே பொருளாதார வாழ்வில் முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 16வது கேள்வி. தார்மீக மதிப்புகளை புறந்தள்ளும் பொருளாதாரம் உண்மையற்றது என 1924ஆம் ஆண்டில் கூறியவர் யார்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. நம்ம இந்திய பொருளாதாரத்துல 2 பார்ட்டா பார்க்க சொல்லியிருக்கேன்.
அந்த அறிஞர்களின் கருத்துக்கள் ஒரு பார்ட்டா பாருங்க, அதுக்கப்புறம் இந்திய பொருளாதாரத்தை ஒரு பார்ட்டா பாருங்க. கண்டிப்பா டெஃபினெட்லி 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. மிஸ் பண்ணவே கூடாது. இப்ப 50 கேள்வியில 2 கேள்வி, இந்த 50 கேள்வி நீங்க நல்லா பார்த்துட்டு போனாலே இந்த 2 கேள்வி ஈஸியா அடிச்சிடலாம். 100% நான் தரேங்க கேரண்டி. அப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஆன்சர் சொன்னது நானு, ஆனா இதுக்கு ஆன்சர் மகாத்மா காந்திங்க. எக்ஸலன்ட் காய்ஸ். உண்மையாவே சொன்னா உங்களுடைய ஃபயர் இன்னைக்கு தெரியுது. எக்கனாமிக் ஆன் ஃபயர்ன்ற மூட்ல இருக்கீங்க நினைக்கிறேன். இந்திய பொருளாதாரத்தின் பலங்களில் சரியானதை தேர்க. பலங்களில் சரியானது. ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்கும் பாருங்க. அந்த பலம் கேட்கிறப்ப பாசிட்டிவ் ஒன்னு இருக்கும், நெகட்டிவ் ஒன்னு இருக்கும். எங்க நெகட்டிவ் இருக்கு பாருங்க. பாசிட்டிவ் பாருங்களேன். வளர்ந்து வரும் சந்தை, வேகமாக வளரும் பணிகள் துறை, மக்கள் தொகை பகுப்பு, பழமையான தொழில்நுட்பம். இது வந்து நெகட்டிவ் வருது பாருங்க. புதுமையான தொழில்நுட்பம் போட்டு ரைட். அப்ப சரின்னு பாக்குறப்போ 1, 2, 4 தான் ஆன்சர் ரைட். சி ஆன்சர். போட்டுங்க ஒரு மார்க். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம் வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது? ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. அதுனா சார் ட்ரீட்டி ஆஃப் டீ. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றவங்க எல்லாருக்குமே ஒரு டீ பார்சல். சார் நான் காஃபி தான் சாப்பிடணும்னு சொல்லக்கூடாது. டீ தான் இங்க வச்சிருக்கோம். ட்ரீட்டி ஆஃப் டீனா. கமான் காய்ஸ் பார்க்கலாம். 18வது கேள்வி. சதவீதத்துல கேட்டிருக்கீங்களா? என்ன கேட்க கூடாதுங்க. ட்ரீட்டி ஆஃப் டீ எல்லாம் இப்படிதான் அப்ளை பண்ணுவோம். எக்ஸலண்ட். என்ன 17 வயசுல இருக்கும் போதே வேளாண் துறையில என்ன பண்ணிட்டாங்க, மொத்த உற்பத்தியில செலுத்திட்டாங்க சொல்லுவாங்க. அப்ப 17ன்றது ஆன்சர் ரைட்டுங்க. அப்ப எத்தனைங்க? 17 தான் கரெக்ட். இப்ப கரெக்டா போட்டவங்க எல்லாருமே அப்படியே வந்துட்டே இருங்க. அவங்க எல்லாருக்குமே கீழே அட்ரஸ் பின் பண்றதுக்கு கண்டிப்பா போட்டு அமைச்சிடலாங்க. கீழ்காண்பனவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடு. சோ இது வந்து கொஞ்சம் டஃப்லா கொஸ்டின் தான். ஆனா ஈஸியா போடக்கூடிய கொஸ்டின். கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் வாய்ப்பே கிடையாது. சார் ஆன்சர் மட்டும் சொல்ல. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறுனா VKRV ராவ். அப்போ முழு வேலைவாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் யாரு? VKRV ராவ் தான். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமினேஷன். இந்தியாவில் குறைந்த நிலவுடைமை தீர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர். நிலத்த பொருளாதாரமும் டாக்டர் BR அம்பேத்கர் தான் சொல்றாங்க. சோ அப்ப என்ன ஆன்சர்னா நமக்கு ஆன்சர் பி. புரியுதுங்களா? இப்போ சார் புக்ஸை வச்சு கேட்பாங்கன்னா கண்டிப்பா புக் லிஸ்ட் என்ன பண்றீங்கன்னா ஒரு லைன் ஒரு A4 ஷீட்ல எழுதி அதை படிச்சிருங்கப்பா. ஸோ டைம் எடுக்கும் தான். பட் ஆனால் ஒரு டைம் பேஸ் போடுறதால இதுல இருந்து ஒரு கேள்வி வந்தா மிஸ் ஆகாதுப்பா. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கேள்வி பாருங்க. நம்ம TDFT ஒரு கொஸ்டின் தான் வச்சிருக்கோங்க. உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருவர் இந்தியர். உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா இவற்றின் மக்கள் தொகையில் கூடுதலை ஒப்பிட்டால் மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்கா ஐக்கிய நாடுகளை விட அதிகம். அப்படியா சொல்றாங்க? ஆன்சர் பண்ணு பார்க்கலாம். அவ்வளவுதாங்க. ஆன்சர் ஏ. ரெண்டுமே சரியான பதில் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 21வது தவறான கூற்றை தேர்ந்தெடு. மைக்கா ஒரு வெப்பத்தை தடுக்கும் கனிமம், அரிதிறன் மின்கடத்தி ஆகும். இந்தியா மொத்த வியாபாரத்தில் 60% பங்குடன் மைக்கா தாள் உற்பத்தியில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. பெக்மடைட் எனப்படும் மைக்கா வகை ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் ராஜஸ்தானில் கிடைக்கிறது. மைக்கா மின் உபகரணங்களில் மின் தடுப்பானாக பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளவுதான். தவறுன்னு கேட்டிருக்கோம். சரினா 1 C D ரைட். தவறு இல்லைங்க. என்ன மைக்கா உற்பத்தியில் 2ஆம் இடத்தை பிடிக்கலங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் முதல் இடத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அந்த இதுவும் நீங்க என்ன பண்ணிடணும் படிச்சு வச்சுக்கலாங்க. அடுத்தது இந்தியாவில் ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு சமமாகும்? கொஞ்சம் ட்விஸ்டடா தான் இருக்கும். பார்த்து சொல்லுங்க.
அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நம்ம என்ன பண்ணிருக்கோம், சமமா வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. பட் ஆனா நம்ம இதுல நல்லா கவனிச்சுங்க, ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் எந்த நாட்டின் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு சமமா இருக்கும் அப்படின்னு கேக்குறப்போ, சோ என்ன பண்ணலாம்னா இது ட்விஸ்டடா இருக்குங்க. நான் சொல்றதை போட்டுங்க, எக்ஸ்ட்ரா வேண்டாம். இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகை பெருக்கத்துல தாண்டி போயிட்டோம். இப்ப சிஏல எடுத்துக்கீங்களேன், இத சீனா தாங்க கரெக்ட். சரிங்களா? ஏன்னா நம்ம மக்கள் தொகை பெருக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சீனாவே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டோம். அப்ப அவங்கள விட நம்ம என்ன பண்ணிருக்கோம், சமமாவும் இருக்கும் அதிகமாவும் போயிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. ஏதான் ஆன்சர் ரைட்டுங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. கோலார் தங்க வயல் சுரங்கம், அட்டி தங்க வயல் சுரங்கம், ராம்கிரி தங்க வயல் சுரங்கம். சோ இதை கேட்கறது தவறான விடை. சோ கோலார் கர்நாடகா, ராம்கிரி ஆந்திரா, ஆனா இங்க தெலுங்கானா கிடையாது. அட்டின்றது கர்நாடகா. அப்போ என்னது 2 மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே சரிங்க. அடுத்தது, ஒரு நலம் பேணும் அரசில் கீழ்கண்ட எவை இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார். ஒரு அரசுல இதெல்லாம் இருக்காது, ஒரு நல்ல அரசுல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது அது. கமான் ஸ்பீடா. வறுமை, எழுத்தறிவின்மை, நோய்கள், இது மூன்றுமே இல்லாத ஒரு அரசு தான் நல்ல அரசுன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு இன்மைன்றத பத்தி அவர் குறிப்பிட்டிருக்கவே மாட்டாரு. சோ அப்ப என்னலாம் 1 2 3 ஆன்சர் போட்டவங்க எல்லாமே போட்டு. அடுத்தது, குமாரப்பா உப்பு சத்தியாகிரகத்தின் போது எந்த பத்திரிகையில் பணியாற்றினார்? அச்சோ, 3D ஆஃப் டீ அப்ளே. ரெண்டாவது டீ வின் பண்றவங்க யாருன்னு பார்த்தலாம். கமான் காய்ஸ். எங்கெல்லாம் 3D ஆஃப் டீ சொல்றேன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு டீ கன்ஃபார்ம் இருக்குங்க. நீங்க எப்ப இருந்தாலும் த்ரோன் அகாடமி வந்து சார் டீ வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாங்கி கொடுத்துறாங்க. இல்ல சார் பார்சல் தான் வேணும்னா பார்சல் வாங்கி தரேன், ஆனா வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா யங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது, காந்திய பற்றி கருத்துக்களில் தவறானதை தேர்ந்தெடு. சோ பொறுமையா படிங்க, நான் டைம் தரேன். இதுல ஏதோ ஒண்ணு தவறு, அது சொல்லுங்க. எஸ். சோ பாருங்க, காந்தி செயற்கையான குடும்ப கட்டுப்பாடு முறையை ஆதரித்தார் கிடையாது, எதிர்த்தார். முடிஞ்சிச்சு. எதிர்த்தார்னு போட்டிருந்தாலே என்ன வந்துடும் உங்களுக்கு, ஆன்சர் வந்துட்டு இருக்கும். அப்ப சி தான் ஆன்சர், மீதி எல்லாமே ரைட்டுங்க. மனித உழைப்பு என்பதே உடல் உழைப்பு தான் என்று காந்தி கூறினார். உணவுப் பொருட்களின் மீதான எவ்வித கட்டுப்பாடுகளையும் காந்தி எதிர்த்தார். இந்திய குடியரசு நாடாக இருப்பதை விட ஏழை நாடுகளாக இருப்பதை மேல் என்று கூறியவர் யாருன்னா காந்தி தான். ஓகே. அனைத்து முக்கியமான தொழில்களையும் நாட்டுடைமையாக்க வேண்டும் என்றும் நிலத்தை அரசே நிர்வகிக்க வேண்டும் என்றும் கூட்டு வேளாண்மை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? யாருன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கரெக்டா அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அடிச்சு துவம்சம் பண்ணிருப்பீங்க. சோ இப்படிதாங்க டிஎன்பிஎஸ்சி ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, வேற ஆப்ஷன் கிடையாதுங்க நமக்கு. அவ்வளவுதாங்க. சூப்பர். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தான் சொல்லியிருப்பாரு. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த மாதிரி கூற்றுகள் வச்சு இந்த கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நிலத்தை அரசை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா அவர் தான் சொல்லியிருப்பாரு. அடுத்து 28வது, நேரு கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய். படிச்சுட்டே வாங்க, நெகட்டிவ் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த தவறுன்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு பாசிட்டிவ் வேவ் நெகட்டிவ் வேவ் வந்துடணும் இப்பவே மைண்ட்ல. எது சொல்லியிருக்காரு, நேரு எப்பவுமே நல்லதுதான் சொல்லியிருப்பாரு, கெட்டது எதுவுமே சொல்லிருக்க மாட்டாரு, எதிர்க்கவும் மாட்டார் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல வாங்க. எக்ஸலன்ட் காய், கற்பூரங்க நீங்க. நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஃபயர் ஆன் எக்கனாமி. ஓ சூப்பர். நேரு எப்போதுமே அறிவியல் மனப்பான்மையை ஆதரித்தார், எதிர்க்கல. சோ பாருங்க, அப்போ டிஎன்பிசி கண்டிப்பா எக்கனாமிக்ஸ்ல பாசிட்டிவ் வேவ் நெகட்டிவ் வேவ் எவ்ரி இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின் கூட நான் உங்களுக்கு லாஸ்ட்ல காமிக்கிறேன். அடுத்தது, தவறான இணையை தேர்ந்தெடு. அம்பேத்கர் பற்றி. பழங்கால இந்திய வர்த்தகம் 1915 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்பிற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வுக் கட்டுரை. இந்தியாவின் தேசிய பங்கீடு பற்றி வரலாறு மற்றும் பகுப்பாய்வு ஆய்வறிக்கை. முனைவர் பட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கை. இவ்வளவு டெப்த் எல்லாம் படிச்சுதான் இருக்கணும், வேற ஆப்ஷன் இல்ல. அப்ப ஆப்ஷன் தவறுன்னு எதுவும் கிடையாதுங்க, எல்லாமே சரிதான் சொல்றாங்க. அடுத்தது, ஜே.சி. குமாரப்பா தமிழ்நாட்டின் தஞ்சாவூரில் எந்த ஆண்டு பிறந்தார்? ஆஹா, ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளே.
இந்த மனுஷனுக்கு வேற இந்த ஆண்டு வச்சு கேட்டு நம்மள ட்ரீடி ஆஃப் டீன்னு சொல்லிடுறேன்னு சொல்லி நினைக்க கூடாதுங்க. எனக்கு எந்த கொஸ்டின் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்னு தோணுமோ அந்த கொஸ்டினுக்கு மட்டும் தான் நான் வந்து ட்ரீடி ஆஃப் டீ வைப்பேன். நேற்று டிபிஎஸ்பி நீங்க படிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் அந்த மாதிரி பண்றது. இப்ப பாருங்க யாருன்னு பார்த்துடலாம். ஜோசப் செல்லதுரை குமாரப்பா தமிழ்நாட்டில் 1992ஆம் ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி இறந்தார். முடிஞ்சு போச்சு. இவர் என்ன பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டாருங்க. யாருங்க? பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் ராமச்சந்திர குகா தான் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பச்சை காந்தி என்று பெயர் வைத்தார். ராமச்சந்திர குகா. முடிஞ்சு போச்சு. 2 இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட், இந்திய ரிசர்வ் வங்கியானது அம்பேத்கருடைய எந்த நூலில் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல் படி கருத்தாக்கம் பெற்றது? யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். இது எல்லாமே அம்பேத்கர் எழுதியிருந்தாங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஆனா எல்லாருக்குமே இந்த ஆன்சர் தெரியும். ரூபாயின் பிரச்சனைகளும் அதன் தீர்வும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆர்பிஐ கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்பிஐ சட்டம் 1934 படி 1935ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. 1949ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது. 1969ல 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. 1980ல 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அப்பா, இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் படிக்கணும்னா கண்டிப்பா படிக்கணும். வேற ஆப்ஷன் கிடையாது நமக்கு. குட். ஜே.சி. குமாரப்பா அனைத்து இந்திய கிராம தொழில் கழகத்தை தோற்றுவித்த ஆண்டு? சூப்பர் காய்ஸ். 1935ஆம் ஆண்டு. எக்ஸலண்ட். இதெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா போட்டுறீங்க. அப்பா, பார்க்கலாம் யார் இதுக்கு ஆன்சர் பண்றீங்க. ட்ரீடி ஆஃப் டீ அப்ளே. 3வது ட்ரீடி. இங்க பாருங்க, உங்கள யாருன்னா ஒருத்தர் தப்பு பண்ணாலும் எனக்கு மொத்த பேரும் டீ வாங்கி தரணும். நம் நாடு எவ்வாறு வேகமாக வளர்ந்து வரும் சந்தையாக மாறி இருக்கிறது? கமான். ஓகே. பட் ஆனா இதுல பாருங்க, இந்த புக்ல கொடுத்திருப்பாங்க, வேகமாக வளர்ந்து வரும் சந்தையில குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாடுகள் உடன் அதிக வளர்ச்சி. இதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, எனவே எல்லாருமே நல்லதா ஆன்சர் பண்றீங்கப்பா. நெக்ஸ்ட், நம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை அளவீடுகள் எவற்றை பொறுத்து இருக்கிறது? மனித வள குறியீடு, வாழ்க்கை தர குறியீடு, மகிழ்ச்சி குறியீடு, தனிநபர் வருமானம். மாட்டு வாழ்க்கை தரம் தனிநபர் வருமானம் தான் கிடையாது. அப்ப என்ன ஆன்சரு? ஏதான் ஆன்சர். ஸ்பீடா இன்னும் பத்தல. அவ்வளவுதாங்க. பத்தலாமா? ஜே.சி. குமாரப்பாவால் எழுதப்படாத நூல் எது? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எழுதப்பட்ட நூல்கள் தெரியணும் உங்களுக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்து அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கேள்வி எல்லாம் துவம்சம். இதுக்கெல்லாம் ட்ரீடி ஆஃப் டீ போடுங்க சார் எல்லாம் கேட்க கூடாதுங்க. கமான் காய்ஸ். இந்திய பொருளியல் வாழ்வியல் என்ன தவறுன்றது யாரை பார்த்தோம்? VKRV ராவ்ன்றது பார்த்தோமா? சோ ராவ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. சோ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அப்போ எழுதப்படாத மீதி இயேசுவின் வழிமுறைகள், நிலைத்த பொருளாதாரம், அந்த கிறிஸ்துவம் அது வாழ்க்கை முறையும் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்தது, எப்போதும் உபரி நிதிநிலை இருக்கட்டும். சில நேரங்களில் சம நிதிநிலை இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் பற்றாக்குறை நிதிநிலை மட்டும் இருக்கக்கூடாது என்று கூறியவர்? ஈஸியா போட்டிருக்கலாமே. திருவள்ளுவர். சரிங்களா? 1 செகண்ட். திருவள்ளுவர் தான். அடுத்தது, இந்திய பொருளாதாரம் பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு.
இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தவறு தாங்க. முதலாளித்துவம் கிடையாது, கலப்பு பொருளாதாரம். இந்தியாவில் அதிகமான தொழில்துறையில் சேவை துறையில் ஈடுபட்டு விவசாய துறையில் ஈடுபட்டு இந்தியா வேலை வாய்ப்பை உருவாக்கும் திறன் நிலையில் உள்ளது. இல்லைங்க, திறனற்ற நிலையில், கொஞ்சம் திறனற்ற நிலையில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது 38வது. கீழ்கண்டவற்றுள் ரா உருவாக்கிய தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனங்கள் எது? KRB ராவ் இருக்கார்ல, அவர் உருவாக்கிய தேசிய அளவிலான ஆராய்ச்சி நிறுவனங்கள். பம்பாய் பொருளாதார பள்ளி வந்து பாத்தீங்கன்னா இவர் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப என்னெல்லாம் 1, 2, 3 தான் ஆன்சர் ரைட்டுங்க. 39. 1936ஆம் ஆண்டு இந்தியாவின் திட்டமிடலுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற தலைப்பில் புத்தகத்தையும் எழுதியவர். 34ன்னு மாத்திக்கங்க. யாருங்க? இது வந்து ஈஸியான கேள்விங்க. எம் விஸ்வேஸ்வர் ஐயா தாங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட். திறன் என்பது அடிப்படை கச்சா பொருட்கள் மக்கள் நலனுக்காக மாற்றி அமைப்பது என்பது யாருடைய கருத்து? இது எலிமினேஷன் மெத்தட்ல பார்த்தாலும் போட்டுடலாம். நம்ம 2 பேர் தான் பார்த்திருப்போம் இந்த புக்ல. யாரு ஜேசி குமாரப்பாவையும் அமர்த்தியா சென் இந்த புக்ல பார்த்தது சொல்றேன். சோ இந்த இடப்பீடுல பாத்தீங்கன்னா இவரு அமர்த்தியா சென் தான் வருவார். இவர் முழுக்க என்ன சொல்றாரு, அந்த காந்திய பொருளாதாரத்தை பத்தி சொல்லியிருக்கதால இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட். இந்திய பொருளாதாரத்தின் பலவீனங்களில் பொருந்தாதது. பலங்கள் கேட்டிருக்கோம், இப்ப பலவீனங்களில் பொருந்தாதது. சோ அப்படியே பாருங்க, இப்ப நெகட்டிவ் கேட்டிருக்கோம். நெகட்டிவ் எல்லாமே சரின்னு போட்டுருங்க, பாசிட்டிவ் எங்க இருக்கோ அது தப்பு போடும் பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு க்ளூ. அடுத்த 10 கேள்வியும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ட்ரை பண்ணலாம். நகர்ப்புற பகுதிகளில் விரைவான வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாதுங்க. நகர்ப்புற பகுதிகளில் விரைவான வளர்ச்சின்றது பலங்கள்ல இருக்கும்னு சொல்றாங்க. வள்ளுவர் பொது செலவை கீழ்காணும் எந்த இனங்களில் செலவிடுமாறு வற்புறுத்துகிறார்? ஆன்சர் தெரியுங்களா? ஓகே, இப்போ 1, 2, 4ங்க. சமூக பணிக்கு சொல்லவே இல்லை. பாதுகாப்பு சரிங்க, தொழில்நுட்பத்தை பத்தி பேச மாட்டாரு. மீதி எல்லாமே ரைட்டு. பாதுகாப்பு, பொது பணிகள், சமூக பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட். இந்த அறிஞர்கள் சிறந்த கனவுகளோடு இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ந்து கொள்கைகளையும் திட்டங்களையும் வழங்கியிருக்கிறார்கள் என BR பிரம்மானந்தா கூறியதில் பொருந்தாதவர். ஒரு 3 பேரை புகழ்ந்திருப்பார், அதுல பொருந்தாதவர். காட்கில், வக்கீல், ராவ், குமாரப்பா. சூப்பர் பாய்ஸ், சூப்பருங்க சூப்பருங்க. அவ்வளவுதான், ஜேசி குமாரப்பா தான் சொல்றாங்க. ரெடியா? இதுக்கப்புறம் எல்லா கேள்வியுமே கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கா, டஃபா இருக்கா? ரெடி? ட்ரீடி ஆஃப் டீ அப்ளை ஃபார் தி ட்ரீடி. 1976ஆம் ஆண்டு மத்திய அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வந்தது. இந்திய கல்வி முறை அடிப்படையில் 3 நிலைகளை கொண்டுள்ளது. பல்கலைக்கழக மானிய சட்டத்தின்படி பல்கலைக்கழகங்கள் தரம் அளவிடப்படுவதில்லை. மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவுகளை மேற்கொள்கிறது. என்ன ஐயா, எல்லாமே சரியா இருக்கிற மாதிரி மனசுக்கு தோணுதே அப்படிதான் சொல்வீங்க. அப்படியே ட்விஸ்ட் பாருங்க, மத்திய அரசின் பொறுப்புல இருந்துச்சு, மாநில ஃபர்ஸ்ட் தூக்குறீங்க. 3 நிலைகள் கிடையாது, 6 படிநிலைகளை கொண்டது. முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் தூக்கிடுங்க. தேர்ட் ஒன் நெகட்டிவ் சேர்க்க தரம் அளவிடப்படுகிறதுன்னு போட்டுதான் தேர்ட் ஒன் ரைட். இப்போ ஃபோர்த் ஒன் தான் ரைட். மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை மேற்கொள்கிறது. இதுதான் சரியான பதிலுங்க. நெக்ஸ்ட். UNECE. சரி, எதிர்பார்க்கல. ஒரு அப்ரிவேஷன் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். ஸோ எக்கனாமி, பாலிட்டி எதுவா இருக்கட்டும், அது கண்டிப்பா படிச்சிருக்கணும். அது நம்ம புக்லயே இருக்குங்க. இது யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் யூரோப், அதுதாங்க சொல்லியிருக்காங்க. எப்பவுமே தெரிஞ்சுங்க, ஃபுல் ஃபார்ம்ன்றது கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க எலிமினேஷன் பண்ண கமிஷனர் இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் இது தூக்கிட்டு இருக்கலாம், கமிட்டின்றதும் தூக்கிட்டு இருக்கலாம். அப்ப மீதி 2 தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிருக்கும். ஓகே, பாத்துக்கலாங்க. அடுத்தது
சரியான விடையை தேர்வு செய். சோ சூஸ் பண்ணலாமா? இந்தியாவின் முதல் வைஃபை வசதி பெங்களூரில் தொடங்குது. ஏர் இந்தியா மற்றும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆகியவை 2007ஆம் ஆண்டு ஒன்றாக இணைக்கப்பட்டது. ஆசியாவின் மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளில் உலகின் 5வது பெரிய போக்குவரத்து அமைப்பாக இந்தியா விளங்குகிறது. 1950ஆம் ஆண்டு தேசிய துறைமுக வாரியம் அமைக்கப்பட்டது. எதுங்க? ஆஹா, ஃபர்ஸ்ட் மட்டும் தான் சார் ரைட் இருக்க மாதிரி தெரியுது. அப்ப ஃபர்ஸ்ட் ரைட்னா இது எலிமினேஷன் பண்ணியாச்சு. என்ன சார் எல்லாமே ரைட் இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது எலிமினேஷன் பண்றேங்க. அப்படியே 3வது பாருங்க, 4வதுன்னு கொடுத்துருக்காங்களா பாருங்க. இப்போ 4த்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா எலிமினேஷன் பண்ணிக்கலாம். அப்ப என்ன பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் கிடையாது, இதுவும் கிடையாது. அப்ப ஆப்ஷன் சி. இப்படிதான் எலிமினேஷன் மெத்தட கொண்டு போகணும். ஆனா சரியா தெரிஞ்சுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், 1 2 4 ஆன்சர் பண்ணிட்டு இருக்கலாங்க. தட்ஸ் எனஃப். சூப்பருங்க, ஆன்சர் பண்ணுங்க எல்லாருக்குமே. வரவு செலவு திட்டத்தில் எத்தனை சதவீத ஜிடிபி நிதி கல்வித்துறைக்காக செலவிடப்படுகிறது? 3%. அடுத்தது, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? 1921ஆம் ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆகும். ட்ரீட்டி ஆஃப் டீ. ஏன் நான் பேசிட்டு இருக்கணும்? ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. படிச்சு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். சார் நீங்க பேசாதீங்க சார், நான் ஆன்சர் பண்ணிடுறீங்களா? சரி. டெஸ்ட் ஃபைனலா முடிக்கிறப்போ ஒரு ப்ராவர்ப், நம்ம 90s கிட்ஸ் 2K கிட்ஸ் யாரா இருந்தாலும் ஒரு ப்ராவர்போட முடிப்போம் இனி வருங்காலங்கள். ஏன்னா அந்த ப்ராவர்ப் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். அதனுடைய அர்த்தம் என்னன்றது இன்னைக்கு நமக்கு புரியும். இன்னைக்கு ஒரு ப்ராவர்ப் சொல்றேன். ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பாருங்க, அப்படியே இன்டர்சேஞ்ச் இப்படி போட்டுட்டு குறைந்தது அதிகரித்து வந்தது கிடையாது. அதனால சிறப்புளவு ஆண்டு. சிறப்புளவு ஆண்டுன்றது ரைட்டு. பட் ஆனா இந்த இடத்துல இன்டர்சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ செகண்ட் ஒன் தப்பு, மீதி எல்லாமே 1 and 3 ஆன்சர் சரிங்க. அடுத்தது 49வது. ஆஹா, தெரியுதுங்களா? ஓகே, ஐ திங்க் ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. மனுஷன் லாஸ்ட் क्वेश्चंसக்குலாம் ட்ரீட்டி ஆஃப் டீ சொல்றாரு இன்னொரு. நெக்ஸ்ட் क्वेश्चन சொல்ல மாட்டேன். இல்லைங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் கேக்குறது தவறான விடைங்க. அப்போ 2 and 4 தான் தவறு. ஏன்னா மேற்கு வங்கம் அதிக இறப்பு விகிதத்தையும், ஒடிசா கிடையாது. ஒடிசா அதிக இறப்பு விகிதத்தையும், மேற்கு வங்கம் குறைவான இறப்பு விகிதத்தையும் கொண்டிருக்கு. இது கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா குறைந்தது, அதிகரித்ததுன்னு போட்டிருக்கோம். அப்ப நம்ம குறைந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப 2 and 4 தான் ஆன்சர் ரைட். 15 தெரியுதான்னு பாருங்க. ஓ காட், சாரி காய்ஸ், ஐ திங்க் இந்த கீழே பேஜ் முடியறதால தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, பீமாரு மாநிலங்களில் தவறானதை தேர்வு செய். ஏ வந்து பீகார், பி வந்து யூபி, சி வந்து ராஜஸ்தான், டி வந்து மகாராஷ்டிரா. இதான் ஆப்ஷன்ல இருக்கு. ஓ தெரியுதுங்களா? சந்தோஷங்க. இதுக்கெல்லாம் ட்ரீட்டி ஆஃப் டீலாம் நான் அப்ளை பண்ண மாட்டேங்க. அவ்வளவுதான் guys. மத்திய பிரதேசம் வந்துச்சுன்னா ரைட்டு, மகாராஷ்டிரா தான் தவறு. மீதி எல்லாமே பீமாரு மாநிலங்கள். அப்ப மத்திய பிரதேசன்றது தான் பீமாரு மாநிலங்கள் சொல்றேன். சோ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எல்லாருமே அவங்களுடைய மார்க்கை என்ட்ரி பண்ணுங்க. இன்னைக்கான ப்ராவர்ப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். என்னன்னா லாஸ்ட் மினிட்ஸ் ஒரு டிப்ஸ் கேட்டுட்டு போயிடணும். டக்குலாம் போயிடக்கூடாது. சார் நெட் சார் இவ்வளவு நேரம் கேட்டதே அதிசயம், இப்ப லாஸ்ட் டைம்ல என்ன சொல்ல போறீங்க அப்படிலாம் கேட்டக்கூடாதுங்க. என்னைக்குமே தெரிஞ்சுங்க ஒரு விஷயத்த, நான் அதிகமா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் என்னன்னா உழைப்பின்றி உயர்வில்லை. ஓகேங்களா? உழைப்பின்றி உயர்வில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறோம். என்னன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி, உழைச்சாதான் உயர முடியும் அப்படின்றத தெளிவா எடுத்துக்கங்க. சோ அப்ப உழைப்ப போடுறவங்க எல்லாருமே ஒரு படியா உயர்ந்துட்டு இருப்பேன்னு சொல்லிடலாம். சோ கமெண்ட் செக்ஷன்ல மார்க் போட்டே வந்துறீங்களா அதுக்குள்ள?
கமான் காய்ஸ். ஓகே, அட்டன் பண்ண எல்லாருக்குமே குட். ட்ரீட்டி ஆஃப் டீல 5 கேள்விகளை வின் பண்ணவங்க எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அவங்க 5 பேருக்குமே பார்சல் டீ அனுப்பப்படும். சுட சுட வருமானு தெரியாது, ஆனா டீ வந்து சேரும். நன்றி.